Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணலாம், பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்லீவ் வந்து நமக்கு வெட்ட தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நான் போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நார்மல் ஸ்லீவை வச்சு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து பெருசாக நான் போடுறப்போ புரியும். பஃப் ஸ்லீவு ஓகேவா. இப்போது இதே மெஷர்மெண்ட்டை வச்சு இதே பேட்டர்ன்னா வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இதை வச்சு உங்களுக்கு நான் எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போது பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னை இதை அப்படியே நம்ம இங்கே வந்து போட போகிறோம். இப்போ இதை பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாமே பஃப்புக்காண்டி நம்ம வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போது ஹைட்டில் இப்போ இங்கே வந்து ஃபோல்டிங்காக எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபோல்டிங் சைடு, இது ஃபுல்லாகவே ஃபோல்டிங் தான். ஓகேவா. இப்போ நம்ம ஃபோல்டிங்கில் தான் பேப்பரை வந்து போட்டிருக்கோம். ஃபோல்டிங் சைடு இது பஃப்புக்காண்டி நம்ம விட்ட எக்ஸ்ட்ரா, நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட்டுக்கலாம். இப்போ வந்து நார்மல் பேட்டர்ன், நீங்கள் நார்மல் ஸ்லீவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா விடுற துணியை பஃப்பு வச்சு இதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். இப்போ ஃபுல் ஹைட்டு, ஃபோல்டிங் சைடு தான் ஹைட் வந்து 5 இன்ச்சு. ஓகேவா. 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ஹைட். சரி, அடுத்தது வித்து வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இங்கே ஃபுல்லாக ஹைட்டுக்கு தானே மார்க் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச்சுக்கு ஒரு போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச்லேருந்து இந்த நார்மல் ஸ்லீவை அப்படியே நம்ம இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம். மேலேருந்து 2.5 இன்ச், கைவட்டோட ஹைட் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து இதை சென்டர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணுறப்போ நமக்கு இன்ச் 4.5 இன்ச் கிடைக்கும். 4.5 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே. இப்போது இங்கே சென்டர் பண்ணுறப்போ இதுக்கும் 1/2 இன்ச். ஓகேவா. இப்போது நம்ம வந்து இப்போ கீழே வந்து நமக்கு 7.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு இது போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பேட்டர்னா இதை வந்து நம்ம தச்சு இப்போ இந்த ஃபிர்லெல்லாம் வச்சு நம்ம இந்த ஹைட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இதில் வந்து பாதி வந்துடும். ஓகேவா. அப்போ நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். நம்ம எந்த அளவுக்கு ஃபிரில் வைக்கணும் அப்படின்றது நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன். நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னில் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை தெளிவாக இதில் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ நல்லா புரியும். இப்போது நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம துணியில் போட்டு கட் பண்ணுறது அப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போது நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இங்கே வந்து கட் பண்ணணும். நான் இன்னும் அதாவது நம்ம கை வந்து கட் பண்ணுறப்போ வெட்டிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போது நல்லா பாருங்கள், இது ஃபோல்டிங் சைடில் இருக்குது. ஃபோல்டிங் இங்கே மேலே வந்து ஓப்பனில் இருந்துக்கலாம், கீழேயும் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது நமக்கு எத்தனை இன்ச்சு பஃப் வேணுமோ அதை இங்கே வைக்கணும். வைக்கிறப்போ
நம்ம இங்கே எத்தனை இன்ச் வைக்க போகிறோம்? நம்ம ஒரு நிறையா பஃப் வேணால் நல்லா வச்சுக்கோங்க. நான் ஒரு 4.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 4.5 இன்ச் எடுத்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போது துணியில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டதை 3 இன்ச்சு பேப்பரில் மைனஸ் பண்ணி நம்ம மிச்சத்தை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவு கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போட்டோம்ல 3 இன்ச்சுக்கு நம்ம இதை கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம நாச் போட்டு வச்சுக்கலாம். கீழேயும் நம்ம நாச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரெடி. தெரியுதா? இதை வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னு. இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 2 இதுலேயும் ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸில் வந்து நம்ம ராங் சைடை எடுத்துக்கலாம். நாச் போட்ட இடத்துல நம்ம ஃபுட்டை வச்சுட்டு சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நம்ம வந்து அடிச்சுட்டே வரணும். இங்கே இந்த சைடில் போட்டிருக்கோம்ல நாச்சு, அது வரைக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் போட்டே நம்ம வரணும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டதில் பேட்டர்னில் வந்து 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரில்லு வந்து நமக்கு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் வரணும். அட்லீஸ்ட் 3 இன்ச்சாவது இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 4 இன்ச்சே இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ அதையே நம்ம ரிவர்ஸில் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்து அடித்தோம். இப்போ அப்படி இல்லாமல் நமக்கு ரெண்டுமே ரிவர்ஸில் இருக்கணும். அப்போ தான் பஃப் வந்து நல்லா எடுத்து தெரியும். மேலே வச்ச ஃப்ளீட்டை அப்படியே கீழே வந்து ரிவர்ஸாக வைக்கலாம். அந்த நாச் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி தெரியுதா பஃப்பு? இப்போது இதே மாதிரி நம்ம அந்த பீஸ்லேயும் வந்து தைச்சிக்கலாம். ராங் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாச் போட்ட இடத்துலேருந்து ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி கீழே வந்து ரிவர்ஸாக வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சைடு வந்து 2 ராங் சைடும் வெளியில் பார்த்து இருக்கணும். 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கணும். அப்படி போட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. நம்ம கட் பண்ணது ஃப்ரண்ட்டு. சின்னதாக ஃப்ரண்ட்டு தெரியறதுக்காண்டி ஒரு நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வந்து துணி வந்து அடித்து திருப்ப போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்துக்க போகிறேன்.
2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்க போகிறேன் 2 கைக்கும். இப்போது 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நம்ம எடுத்தாச்சு. இதில் நல்ல சைடு ராங் சைடு எடுத்துக்கோங்க. கீழே கையில் கீழ்பாட்டை எடுத்தாச்சு. எடுத்து 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கணும். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போது தையல் போட்டாச்சு. இப்போது இதை அப்படியே விரித்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ அமுக்கு தையலும் போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பி ஒரு ஃபோல்டு 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டதுக்கு மேலேயே இதை நம்ம தையல் போட்டே வரணும். நம்ம ஃபோல்ட் பண்ணதை அந்த தையலுக்கு மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டே வாங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி அந்த பீஸ்லேயும் வந்து நம்ம துணியை கொடுத்து 2 ராங் சைடும் உள்ளே 2 ரைட் சைடும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கணும். நம்ம அந்த தையலுக்கு மேலேயே துணியை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தான் பஃப் ஸ்லீவ் வந்து தைச்சாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.